அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க பேருக்கா? என் பேரு மணி. மணி. தம்பி பேரு ஆதித்யா. பார்த்து கடைக்கடையா நீங்க போய் ஒருத்தட்டையா அந்த மெடிக்கல் ஸ்லிப்பை வச்சு கேட்டிருக்கீங்க. எனக்கு அதான் மனசு கேட்கல, அதனால ஒரு நிமிஷம் அக்கா இங்கிட்டு வாங்க அக்கா அப்படின்னு சொன்னேன். அது என் புருஷனுக்கு உடம்பு முடியல, உங்களுக்கு பிக்ஸ் இருக்குது, அதனால உங்களுக்கு வாடிட்டு இந்த சாருக்கு மேல நின்று விழுந்துட்டேன், அதனால உடம்பு முடியாம இருக்குது. பிக்ஸ் இருக்கா? ஆமா பிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. நாங்க கட்டுற வேலைக்கு இப்பதான் கடைக்கடையா இதை வச்சுதான் கேட்டிருந்தீங்க. எனக்கு இதெல்லாம் அவங்க சர்டிபிகேட். உங்க வீட்டுக்காரங்க? ஆமா. உங்க சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையா? இல்ல எனக்கு யாருமே இல்ல. அவங்களுக்கு அப்பா இருந்துச்சு, அப்பா இறந்து போச்சு. படிக்கிறோம். பேர் என்ன? ஆதித்யன். ஆதித்யன். எத்தனாவது படிக்கிற? ஆறாவதா? எங்க அம்மாவோட எங்க போற? அம்மாவை பொழப்பாக்க போவாங்க. ஏன் எதனால போல பாக்குறாங்க? அப்பாக்கு முடியல. அப்பாக்கு என்னாச்சு? பிக்ஸ் வரும். பிக்ஸ் வருமா? அதுல இருந்து காசு இல்லாம நீங்க வெளியில போய் கடைக்கடையா காசு கேக்குறீங்களா இதை காமிச்சு? ஆமா. நாங்க 2 பேரும் தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாதுன்னா அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்ல. அப்ப நானும் அவங்க கூட நின்னுதானே ஆகணும். இப்ப என்ன சொல்றாங்க டாக்டர் பார்த்ததுக்கு? டாக்டர் இப்ப விக்ஸுக்கு 3 நாள் மருந்து மாத்திரை விட எழுதி கொடுத்துருக்கா. மாத்திரை சாப்பிட்டதுதான் இல்ல இருக்குறாங்க. மனநல பாதிப்பு, மூளை பாதிப்பு வந்துருச்சு. அது தனியா வை, அது இன்னும் எழுதுனது தனியா வை. மாத்திரையா? ஆமா. பட்டுக்கு இப்படி குழந்தையில கோயிலுக்கு போய் சாப்பிடுவேன், இல்லன்னா யாராவது பார்த்தோன்னா இப்படி வாங்கி கொடுத்துருவேன் கடையில. படிக்கிற பையனை வச்சு இவ்வளவு தூரம் ஏன் கஷ்டப்படும்? அப்புறம் என்ன செய்ய, நம்ம வேலைக்கு போன 2 பேரும் ஆஸ்பத்திரியில ஆயிட்டேன். ஆஸ்பத்திரியை கேறி இறங்கிட்டு எங்க சேர்க்கறது? இன்னைக்கு போகும்போது நாளைக்கு போகும்போது இப்ப இங்க வந்தே இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சு இப்ப இங்க வந்து. சரி, நீங்க தயவுசெய்து நான் ஒரே ஒரு இது சொல்றேன். நான் என்ன செய்றேன், இப்ப நான் கண்ணால வந்து பார்த்துட்டேன், அதனாலதான் எனக்கு வந்து காமிங்கன்னு உங்களை கையோட கூட்டிட்டு. இப்ப என்னால உங்களுக்கு என்ன உதவி ஆகணும், எனக்கு தேவை இவனை கூட்டி நீங்க கடைக்கடையா போய் இப்படி கேட்க கூடாது. நான் பணம் தரேன், இந்த பணத்துக்காக நீங்க தயவுசெய்து அவரை சரி பண்ணிட்டு நீங்க அவனை ஸ்கூலுக்கு மூல போகணும். அதை கொஞ்சம் ஆயிடுச்சு, ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும். நீ நல்லா படிச்சு நீ யார பாத்துக்குவ? அம்மாவை போய் பாத்துக்குவியா? சரியா? கை கொடு. சரி, ஏன் செருப்பு இல்லையா உன்கிட்ட? இந்த பணம் இருக்கு, சரியா? இந்த பணம் அவர் உடம்பு நீங்க உங்க வீட்டுக்கார சரி பண்ணி விடுங்க. தயவு செய்து போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவினாலும் என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்துருவேன். அவனை நல்ல பள்ளிக்கூடத்துல சேருங்க, தயவுசெய்து படிக்க வைங்க. அவனோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. நீங்க ஒழுங்கா படிச்சு யாரை பாத்துக்கணும், சரியா? அதனால இந்த பணத்தை வச்சு நீங்க முதல்ல உடம்ப பாருங்க. உடம்புக்கு என்னென்ன செய்யுது டாக்டர் பாத்தீங்களா? உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? கரெக்டா மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க, சரியா? உங்களுக்கு நீ மாதிரி வேலைக்கெல்லாம் அதிகமா போக முடியாது. நான் தான் ஏதாவது சின்ன வேலைக்கு போக முடியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடை கூட வச்சு கொடுத்தேன்னா அவங்க பாட்டுக்கு சரியாய் வரட்டும். இங்க பாருங்க, உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். தனப்பு இருக்குது. இவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம நல்ல ஒரு வேலை செஞ்சா ஏதாவது பொழைக்கலாம் அப்படின்னு மனசு நிம்மதி இல்ல. மனநிலை இல்லை பாதிக்கிறதுனால எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு அதான் இப்படி பாக்குறாங்களே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு நினைவு அதுக்கு இல்ல. சும்மா கூட திட்டிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு கூப்பிடுங்க, நீ இனிமே போக கூடாது, படிக்கணும், சரி பண்ணிட்டு அவரை சீக்கிரமா கூட்டிட்டு போய் உடம்ப பாத்துக்கோங்க. அடுத்த வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை அதை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நினைக்கிறீங்க? இல்ல நான் நினைப்பேன், அன்னைக்கு உதவி செஞ்சவங்க தானே, எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க மேல. அன்னைக்கு அன்னையிலயும் வந்து பார்த்தே தானே நான் நினைச்சேன். அன்னைக்கு அவங்க நம்பர் விட்டு போயிருச்சு. திருப்பி உங்களுக்கு முடியாம ஆகும்போது நான் சொன்னேன் இவங்க கிட்ட, இவனு சொன்னேன், அந்த மாமாவை பார்த்தா கூட ஏதாவது உதவி கேட்டுக்கலாம், அவங்கள பாக்கலையே. முதல்ல செருப்பு வாங்க, 2 பேரும் செருப்பு போடுங்க. செருப்பு எல்லாம் போகாதீங்க, இது கரெக்டா இருக்கும். அக்கா கரெக்டா இருக்கும். சரி, உனக்கும் செருப்பு இருந்தா அதாக்கா செருப்பு போட்டு தான் போகணும், என்ன? சரியா? அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கல்ல, நீ நல்லா பாத்துக்கணும், ஓகேவா? இல்லையா? இல்ல இப்ப சாப்பிடணும். சரி, சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிடுங்க. நீங்க எதனால என் நம்பர் கூப்பிடுங்க. கஷ்டத்தை நம்ம கடந்து போயிடணும், அவ்வளவுதான். எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. எனக்கு என்னன்னா, சின்ன பிள்ளையில இருந்தும் நான் சின்ன பிள்ளை புத்தியில இருந்து வளர்ந்து அதனாலயே கஷ்டம்தான். எல்லாரும் மாதிரி வாழணும்னு ஆசை, ஆனா கடவுள் கஷ்டத்தை தராரு. மாறுங்க, எல்லாமே மாறும், சரியா? நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சா எல்லாமே மாறும். மாத்துவோம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். முதல்ல இவரை உடம்ப சரி பண்ணி இது பண்ணுவோம், தம்பியை படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறது செய்வோம், சரியா? ஒரு ஆளுகிட்டையும் இப்படி கையாட்டி வாங்கினா கடையில ஏறினா அசிங்கமா தான் இருக்குது, சொல்ல முடியல வெளியே. கண்டிப்பா ஒருத்தர் நம்புவாங்க, ஒருத்தர் நம்ப. நானே இது முதல்ல பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் சரி வாங்க, நேர்ல வந்து பாப்போம், ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வந்தது. எங்கேயும் வெளியே விட மாட்டேன் நான். நல்லா பாத்துக்கோங்க, சரியா? இதான் சாப்பாடு முதல்ல சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க, கையோட சாப்பிடுங்க.
இல்ல நாங்க சாப்பிடுவத காலையில சாப்பிடலையா? சரி சாப்பிடு சாப்பிடு. அக்கா போயிட்டு வரட்டுமா? சரி பார்த்துக்கோ, எதனா ஃபோன் பண்ணுங்க. சரியா? பாய்டா. நல்லா சாப்பிடு, நீ மெதுவாக சாப்பிடு.